டைரக்டர் விக்னேஷ் கார்த்தி டைரக்ஷன்ல ஆக்டர் பிரியா பவானி சங்கர், ஆக்டர் அஸ்வின் குமார், சஞ்சனா திவாரி, ஆதி பாஸ்கர், ஆக்டர் பிரிகிட் ஷா, ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர், ஆக்டர் பவானி ஸ்ரீ, ஆக்டர் தர்ஷன், ஆக்டர் தம்பி ரம்யா அப்படின்னு பெரிய ஸ்டார் பாட்டாலுமே நடிச்சிருக்க படம் தான் ஹாட்ஸ்பாட் 2 டூ மச். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் ஆக்டர் ஆர்யா அவர்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2 உடைய ட்ரைலரும் ரொம்ப சூப்பராவும், வித்தியாசமாவும் இருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 படத்துடைய ட்ரைலர் இப்ப YouTubeல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. கூடிய சீக்கிரம் ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி ஆக்டர் மாதவன் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன தம்பி படத்தை மறுபடியும் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றதா இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக மீண்டும் வருகிறான் தம்பி அப்படின்னு ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். மாதவன் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. தம்பி படம் சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் படமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 20 வருஷம் ஆகுது. இப்ப 20 வருஷம் கழிச்சு தம்பி படத்தை மறுபடியும் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் தம்பி படத்துடைய ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். டாக்ஸிக் படத்துல ஆக்டர் கியாரா அத்வானி, ஆக்டர் ஈமோ குரோசி, ஆக்டர் நயன்தாரா அப்படின்னு 3 பவர்ஃபுல் லேடீஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸையும் இப்ப மூவி டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 3 பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்ட் ஆக்டர்ஸ் 3 பேர் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இந்த டாக்ஸிக் படத்துல ஆக்டர் ருக்குமணி வசந்த் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறதா மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக் படத்துல ஆக்டர் ருக்குமணி வசந்துடைய கேரக்டர் நேம் மெலிசா அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்ஸிக் படம் மார்ச் 19 தியேட்டர்ல ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம டாக்ஸிக் படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் நாளைக்கு ஜனவரி 8 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசதி படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாலிவுட் ஆக்டர் ரித்திக் ரோஷன் நடிப்புல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான சூப்பர் ஹீரோ மூவி தான் கிரிஷ். இது வரைக்கும் கிறிஸ் மூவி சீரிஸ்ல இருந்து 3 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப லாஸ்டா ரித்திக் ரோஷன் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன எந்த படங்களுமே சரியா போகல. அந்த காரணத்தினால சூப்பர் ஹீரோவா இருந்து சூப்பர் ஹிட் கொடுத்த கிறிஸ் படத்தை மறுபடியும் எடுத்துட்டு வராரு. அதாவது கிறிஸ் பார்ட் 4 வரப்போகுது அப்படின்னு இப்ப அபிஷியலான தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் கிறிஸ் பார்ட் 4 படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கான ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்ப கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் 2027ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் 4 மட்டும் இல்லாம பார்ட் 5, பார்ட் 6 அப்படின்னு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூக்கு நம்ம ரித்திக் ரோஷன் அவர்கள் கிறிஸ் மாஸ்க் போட்ட டாலர் ஒண்ண போட்டுட்டு வந்திருக்காரு. அதனாலேயே நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்த கிறிஸ் ஹீரோ மறுபடியும் வராருப்பா அப்படின்னு இந்த போட்டோலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர் தோல்வி படங்கள்ல சிக்கிட்டு இருக்க நம்ம ரித்திக் ரோஷனுக்கு கிறிஸ் பார்ட் 4 படம் எப்படி உதவ போகுது, மீண்டு வருவாரா நம்ம கிறிஸ் ஹீரோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பிரிங் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் இப்ப தமிழ்ல போன அமேசான் பிரைம்ல ஜனவரி 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்டர் ரம்யா கிருஷ்ணன் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படையப்பா படத்தை மறுபடியும் தியேட்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படையப்பா படம் இப்ப ரீ-ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சக்சஸ கொடுத்திருக்கு. அந்த சக்சஸ செலிப்ரேட் பண்றதுக்காக டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களும், நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணா அவர்களும் படையப்பா ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனும், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க படம் தான் 29. இந்த படத்தை டைரக்டர் ரத்தனகுமார் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா புதுமுக ஆக்டர் விது நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 29 அப்படிங்கிற இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க புது படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தை டைரக்டர் மரிராஜ் இளவழகன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹாப்பி ராஜ் படத்துல ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீ கௌரி பிரியா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சினிமாவையே அடியோடு விட்டுட்டு போன ஆக்டர் அப்பாஸ் அவர்கள் 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹாப்பி ராஜ் படத்துல ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்டர் ஜார்ஜ் மரியன் அவர்களும் ஹாப்பி ராஜ் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ஹாப்பி ராஜ் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ ஒன்னையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க ஹாப்பி ராஜ் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் மோகன்ஜி இப்ப டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் துரோபதி 2. துரோபதி 2 படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே துரோபதி 2 படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப செகண்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துரோபதி 2 படத்துக்கு சென்சார்ல யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் துரோபதி 2 படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஹாலிவுட்ல மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்ல இருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இருந்து ஒரு நியூ டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸ்மேன்ஸ் மறுபடியும் மார்வல் சினிமா யூனிவர்ஸ்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த டீசர் தமிழ் டப்போட யூடியூப்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. நீங்க பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க் யூ.